பாருங்க, இதான் பன்னீர். நாளைக்கு பன்னீரில் பிரியாணி செய்கிறேன். இன்றைக்கி வந்து ப்ரெட்டு செய்ய போகிறேன். சீஸு, கொஞ்சம் மட்டன் மசாலா பொடி, ப்ரெட்டு, 2 முட்டையை கலக்கி வச்சுருக்கேன். தோசைக்கல் இங்கே காஞ்சிட்ருக்கு. சீஸ் சிரிவிக்கிறோம். ப்ரெட்டில் வந்து முட்டையை நினச்சி தோசைக்கல்ல வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சீஸு, பன்னீர், சீஸும் வைக்க போகிறோம் ப்ரெட்டில். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே நாங்கள் நான்வெஜ் சமைக்கலாம். அவங்க அத்தை சமைச்சு கொடுத்துருந்தாங்க, குழந்தைங்க சாப்பிட்டாங்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம், சாதம், பொடலங்காய் பொரியல் தான். அதனால் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் சீஸு, பன்னீர் இதுமாரி வச்சு செஞ்சு கொடுக்கலான் இருக்கோம் ஈவினிங் குழந்தைங்களுக்கு. பாருங்க, ப்ரெட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் 2 3 போடலாம். நான் 1 1 போடக்கூடாது, 2 3 போடணும். ஸ்நாக்ஸ் ப்ரெட் மசாலா, பன்னீர். ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு பன்னீரும் சீஸ் போட்டு ப்ரெட். இது நான் இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கலை, அவங்க அத்தை சமைச்சு கொடுத்தாங்க. நான் சமைச்சேன்னு நினச்சிடாதீங்க. எங்கள் வீட்டில் நான்வெஜ் அதிகம் யாரும் சாப்பிட மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரெட் ஆம்லெட் ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான். சீஸ், பன்னீர் எதுவுமே இல்லைனாலும் முட்டையை கலக்கி மட்டன் மிளகுத்தூள் போட்டு ப்ரெட்டில் அப்படியே நினச்சி குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்லேயே.